உள்ளவர்களே, தொடர்ந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். காரணம், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் பரலோகத்திலிருந்து ஏவி இந்த பவுலுங்கிற சொல்லுகிற அவரை பரலோகத்திலிருந்து ஏவி எழுதின அதிகாரம் பிலிப்பியர் 4. அது மாத்திரமல்ல, 66 புஸ்தகம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், அதுவும் பாருங்க எப்படி இருக்குன்னு. பிலிப்பியர் 4:5 வசனத்தில், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, ஏன்னா உயிரோடு எழுந்திருந்து போன கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படின்னு அந்த வசனத்தை முடிக்கிறார். உங்கள் சாந்த குணம் நினைச்சு பாருங்க. நம்முடைய சாந்த குணத்தை நாம் காட்டுவதற்கு பிரியப்படுகிறோமோ? ஒரு காலத்தில் நான் பிரியப்பட்டதெல்லாம், நான் எவ்வளோ பணக்காரன்னு காட்ட பிரியப்பட்டேன், அல்லது நான் எவ்வளோ உயர்ந்த ஜாதின்னு காட்ட பிரியப்பட்டேன், அல்லது நான் எவ்வளோ படித்திருக்கிறேன், எவ்வளோ ஞானமுள்ள என்று காட்ட பிரியப்பட்டேன். ஆனால் அத்தனைக்கும் மேலாக ஏதாண்டு சொல்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் சாந்த குணம் எவ்வளோ பொறுமைசாலி என்று உங்கள் மனைவி உங்களை சொல்லட்டும், எவ்வளோ பொறுமைசாலி என்று பிள்ளைகள் சொல்லட்டும், எவ்வளோ பொறுமைசாலி என்று உங்களோடு இருக்கிற நண்பர்கள் சொல்லட்டும். பணக்காரர் சொல்லுவார்கள், அறிவாளின்னு சொல்லுவார்கள். அதைவிட மேலான குணம் இந்த சாந்த குணம், பொறுமை உள்ளது. இந்த சாந்த குணம் பூமியில் இல்லைங்க, மனுஷகிட்ட இல்லைங்க. இப்போ எங்க இருக்குது? மனிதனை படைத்த சாந்த குணமுடைய சாந்த குணமுள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருக்கிறது. அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது மதம் மாற்றம் அல்ல, அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது சாந்த குணம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது, பொறுமை நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. அந்த சாந்த குணம், அந்த பொறுமை ஆண்களையும் பெண்களையும் அலங்கரிக்கிறது. உடையனால மாத்திர அலங்காரம் அல்ல, அதைவிட மேலான அலங்காரம் சாந்த குணம். நகையினாலும் செல்வத்தினாலும் அலங்கரிக்கிற அலங்காரத்தை விட இந்த சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும், அப்படின்னா இந்துக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, கடவுள் இல்லை என்று சொல்வர்களுக்கு, எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. காரணம், இயேசு கிறிஸ்து பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறார். அவர் ஏற்கனவே வந்தார், மனிதனாய் வந்தார், பாவமெல்லாம் வாழ்ந்தார். நீங்களும் நானும் செய்த பாவத்துக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணினார். சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மறுபடியும் அவர் இருக்கிற இடத்துக்கு சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். ஆகையினால தான் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும்படி உங்களை ஒப்புக் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன்.